Taste the Daily. ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நம்ம உடம்பில் ஒவ்வொரு பகுதிகளில் கட்டிகள் வராமல் தடுக்கக்கூடிய முத்திரைகள் என்ன, அப்படியே கட்டிகள் வந்தாலும் அது கேன்சராக மாறக்கூடாது, அது கரையக்கூடிய பயிற்சிகள் என்னன்னு பார்த்துட்டு வரோம். இது எல்லாருக்கும் ஒரு அற்புதமான பயனுள்ள பயிற்சியாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது காதுகளில் நிறைய பேருக்கு கட்டிகள், அந்த புண்கள் சீல் வடிதல், அந்த காதுகளில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். இது சைனஸ், ஆஸ்மா அந்த காரணத்தினால வரும். அதிக சளி ஏற்படும் பொழுது காது வலி, காதுகளில் கட்டிகள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். ஸோ அப்போ நம்ம அதை வராமல் பாதுகாக்கக்கூடிய பயிற்சிகள் என்ன தான் பார்க்க போகிறோம். முடிந்த அளவு இந்த பயிற்சிகளை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. குளிர்ந்த பானங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அடிக்கடி உடனே எடுத்து சாப்பிடக்கூடிய பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது என்ன ஆகுனா உள்ளே போனதுக்கப்புறம் கபத்தை உண்டு பண்ணுகின்றது, சளித்தன்மையை உண்டு பண்ணுகின்றது. அப்போ அது சளி அதிகமாகும் பொழுது நமக்கு காது வலி, காதுகளில் கட்டிகள் வரக்கூடிய நிலை, காதுகளில் புண்கள் வரக்கூடிய நிலை ஏற்படும். அப்போ குளிர்ந்த பானங்கள், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி சாப்பிட்றத முடிந்த அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மிகவும் நல்லது. அதேபோல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா காதில் இந்த ஹியரிங் மாற்றிட்டு கண்டினியூஸாக ரொம்ப நேரம் பாட்டு கேட்கக்கூடியது, படம் பார்க்கக்கூடியது, அதில் லிமிட்டேஷன் தாண்டி செல்லும் பொழுது நமக்கு காது சவ்வுகள், அதில் புண்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். அதையும் முடிந்த அளவு அவாய்ட் பண்ணிடுங்க. அவசியத்துக்கு மட்டும் கேட்கணும், மற்றபடி அதிக நேரம் அதில் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். நமக்கு இரவு 9:30 காலை 3 மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். இதெல்லாம் சரியாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காதுகளில் கட்டிகள் வராது, சீல்கள் வராது. அதே மாதிரி காது கேட்கும் திறன் அதுவும் நமக்கு நன்றாக இருக்கும். எவ்வளோ வயதானாலும் காது கேட்கும் திறனும் நமக்கு சிறப்பாக இருக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நான் காண இருப்பது சுகாசனத்தில் சூன்ய முத்திரை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க. இப்போ நடுவிரல் நல்லா மடிச்சுக்கோங்க. என்னுடைய மையத்தில் கட்டை விரல், மற்ற விரல் தரையை நோக்கி இருக்கட்டும். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு காது உள்பகுதி, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை. நடுவிரல், பெருவிரல் நுனி, மற்றவரல் தரை நோக்கி இருக்கட்டும். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உங்களது உணர்வு இந்த முத்திரையின் மூலமாக காது நரம்பு மண்டலங்கள், காது உள்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை ஷண்முகி முத்திரை பண்ண போகிறாங்க. பெருவரல்னால 2 காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மற்ற கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. காதை மட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காது உள்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிகள் கரைவதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 முத்திரையும் அர்த்த பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க.
இப்போ முதல் முத்திரை சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, என்னுடைய மையத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உங்களது உணர்வு காது உள்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காது நரம்பு மண்டலங்கள் அனைத்தும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை. நடுவிரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சிலே கட்டும். உங்களது உள் உணர்வு காது நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சண்முகி முத்திரை. பெருவிரல்னால காதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மீதி விரல் கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சிலே கட்டும். காது உள்ளுறுப்பு முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த 3 முத்திரை மனப்படுறாங்க. பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க, கை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ கை முன்னாடி வச்சுக்கோங்க. சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காது உள்ளுறுப்புக்கு முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆகாய முத்திரை. நடுவிரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சிலே கட்டும். காது உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சண்முகி முத்திரை. பெருவிரல்னால காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மற்ற விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். காது உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு சின்ன ஒரு மூச்சு பயிற்சி காதுக்காக. இடது கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க, அடுத்த கை ஆப்போசிட் காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கண்களை மூடி நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க ஒரு 5 டைம்ஸ். கை அப்படி மாற்றிக்கோங்க, ஆப்போசிட் காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க ஒரு 5 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கையினால் 2 காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க ஒரு 5 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை
ஒரு கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்த கை ஆப்போசிட் காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 5 டைம்ஸ். கை எப்படி மாற்றிக்கோங்க. ஆப்போசிட் காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கையினால் 2 காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 5 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கை சின்முத்திரை. கண்ணை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடி. காது நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நேர்களை இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சியை இடைவிடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லத்தில் இருக்கின்றவர்கள் வயதானவர்கள் காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காதுகளில் கட்டிகள் வராது, காதுகளில் புண்கள் வராது, காது கேட்கும் திறன் நன்றாக இருக்கும். வயது ஆக ஆக நமக்கு காது கேட்கக்கூடிய திறன் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். இதோடு சேர்த்து அடிக்கடி கூறுவது இரவு நல்ல ஒரு ஆழ்ந்த நித்திரை. இரவு 9:30 முதல் காலை 3 மணி வரை ஒரு ஆழ்ந்த நித்திரை வச்சுக்கோங்க. சாத்விகமான உணவு அதிகமாக எடுத்துக்கோங்க. கீரை வகைகள் பழ வகைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.